வணக்கம். கவிதையின் தலைப்பு ஒரு நொடி போதும் வாழ. ஒரே ஒரு பகல், சூரியன் தோன்றி மறையும் வரை விருப்பம் போல் வாழ்ந்திட நம் இருவருக்கும் வழங்கப்பட்டது ஒரு வாய்ப்பு. நிமிடக்கணக்கே அதிகமென எண்ணிய உனக்கு நாள் கணக்கும் மணிக்கணக்கும் மிக நீண்ட வரமானது. வாழத் தொடங்கினோம் நம் கனவுதல் காட்டிய வழியில், மகிழ்ச்சியின் வரலாற்றை ஒவ்வொரு நொடியிலும் எழுதி. இரவை பகலாக்க தெரிந்த நமக்கு பகலை இரவாக்குவதில் சிரமம் ஏதும் இருக்கவில்லை. நிமிடங்கள், அதன் நொடிகள் ஒவ்வொன்றையும் நிறைத்தோம் நம் வாழ்வின் செறிவால், மகிழ்வால், அதன் சாரத்தால். நம்மை சுற்றி கண்ணுக்கு தெரியா தேவதைகள் யாரும் உளரா? மெல்லிய தேவ ராகங்களும் பூங்கொத்துக்களின் வாசமும் காற்றில் மிதப்பதாய் சொன்னாய். உன் குரலும் அருகாமையும் தானே அவை என்றேன் நான். வேடிக்கை நிமிடங்கள் தொடக்கத்திலேயே விடை பெற வேதனைப்பட்டன பல நிமிடங்கள், வெட்கட்கப்பட்டன சில நிமிடங்கள். அவற்றுள் கருவுற்ற நிமிடங்கள் சந்தோஷ நொடிகளை ஈன்றெடுத்தன. பேசாது எதையாவது மறந்து விடுவோமோ என அஞ்சி பேசினோம் சில நேரங்களில் பேசியதையே. பின்னிய நம் பார்வைகள் இனி என்ன என பரிமாறிக்கொண்டன கேள்விக்குறிகளை. உன் கூந்தலை கோதினேன், நீண்டு சென்றன நம் நினைவுகள். வழக்கம்போல் வீணையுடன் நீ அமர உன்னை காட்டினேன். நீ புரிந்து கொண்டாய், நான் கேட்க விரும்பும் இசை அவ்வீணை தருவதல்ல என. இசையில் கலந்திருப்போம் சில நிமிடங்கள் என்றாய். இசையில் ஊறிய உன் கற்பனையின் பிரவாகத்தை சொல்லி மகிழ்ந்து உன் விரலாறிய விதத்தை விதந்தோதிய நான் அவ்விரல்களில் அழுத்தமாய் பதித்தேன் ஓரிரு முத்தங்களே. முத்தத்தின் ஓசை கேட்ட வீணை நாணப்பட்டதாய் நீ சொன்னாய். ஜன்னலில் தெரிந்த பச்சை வயல்வெளியை தாண்டி நீலக்கடலின் பின்னணியில் உன்னை வரையச் சொன்னாய். உன் பனிமுகம் முழுதும் நம் காதல் உறுதி ஓட வரைந்த ஓவியத்தை வாழ்நாள் சொந்தமாக்கிக் கொண்டாய். இதயங்களால் எழுதிய பாடல் ஒன்றுக்கு இசை அமைத்தோம். இனி காலமெல்லாம் அது ஒலிக்கும் நம் இதயங்களில், செறிந்த நம் நெருக்கம் அறிந்த அக்காற்றில். சூரியனின் ஒவ்வொரு கதிரும் நம்மை தழுவி வாழ்த்திச் சென்றது சூடேற்றி. பயணம் முடியும் நேரம் நெருங்குவதாய் நான் பதற, ஒரு முடிவில்லா அது இனிதான் தொடங்கும் நினைவு பயணமாய் என்றாய். கடைசி மணியின் முதல் நிமிடம் அது. உன்னில் அதுவரை நான் கண்டிரா மின்னும் ஒளி கண்களில், தகிக்கும் சூடு மூச்சினில், அதிகபட்ச இரத்த ஓட்டம் முகத்தில், வியர்த்த மனம் முத்து முத்தாய் நெற்றியில். எதிர்வினையாய் நம் உதடுகளில் சரிந்து விழுந்தன நாம் அடுக்கிய தொடர் முத்தங்கள். 60 நிமிடங்களையும் அதற்கும் அதிகமான யுகங்களாய் மாற்றிடும் முயற்சியில் தீவிரமாய் நாம் இருந்த வேளை. அவ்வினிய தருணத்தின் பரிசாய் என் மனதை நீ கேட்டாய். உன் மனதை என்னிடம் தந்து நம் வாழ்நாள் பரிமாற்றங்களின் உச்சமாய். பிரிவின் வேதனையில் பெரும் பங்கு நீ கேட்க தர மறுத்த நான், எனக்கும் அதுவே வேண்டும் என்றேன். இதுவே என் கடைசி ஒளிக்கதிர் என அறிவிப்பு தந்து மறைந்த அச்சூரியனைச் சுற்றி இருந்த வானம் போல் சிவந்தன அக்கடைசி நிமிடங்கள் எல்லா வகைகளிலும். இப்படியே காலம் உறைந்திடாதா? வாய்விட்டு சத்தமாய் சொன்னேன் அக்கடைசி நிமிடத்தில் 6ஆம் அறிவுக்கு விடை தந்த நான். சிறிது தூரம் நடக்கலாம் என்ற உன்னுடன் கடம் கோர்த்து நடந்தேன். வழியில் வந்த ஒன்றை காட்டி இதுதான் சொர்க்கம் என்றாய். அதன் அற்புத கதவுகள் திறந்து கொள்ள அதனுள் நுழைந்த நீ என்னையும் அழைத்தாய். மின்னிய ஒளிக்கதிரில் கண்கள் கூசிட நான் தடுமாறிய வேளை அதன் கதவுகள் மூடிக்கொள்ள உன்னிலிருந்து பிரிந்த நான் ஓவென்று கதறினேன். அதனுள் நுழைய முடியாததற்கு வருந்தி அல்ல, உன்னுடன் இருக்க கிடைத்த அக்கடைசி நொடிகளின் சொர்க்கத்தை இழந்தேனே என எண்ணி. ஒரு நொடி போதும் வாழ அதன் நீட்சியே பிரிதெல்லாம் என்றோ நீ சொன்னது இன்று வந்தது என் நினைவுக்கு. வானத்தை பார்த்தேன், கார் மேகங்கள் திரண்டிருந்தன மழையாய் பொழிய. அழுதேன் பெய்த மழையுடன் போட்டியிட்டு. ஒவ்வொரு நொடியுமே வாழ எந்தவனல்லவா நான். ஆக்கம் ஆதிச் சக்திவேல். மிக்க நன்றி.